ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வார பலன். ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாத ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். விளையாட்டுத்தனம் தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஜாலியான போக்கு, விளையாட்டுத்தனமான போக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கூட பழக்க வழக்கம் உள்ளவங்க தானே. இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு லேசினஸான ஒரு அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் எடுபடாது. கொஞ்சம் சீரியஸ்னஸ் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். அதனால எதையுமே கருத்து, பொறுப்பு, பாரம், இதுலேயும் வந்து ஒரு டெம்பரா இருக்கிறது, ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் இந்த வாரத்தில் கையாளுற மாதிரி இருக்கும். அதனால இந்த விளையாட்டுத்தன போக்கு வந்து விபரீதத்தில் முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் எப்படியோ அந்த மாதிரி அமைப்புகள் போனாலும் இந்த வார அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதுலேயுமே ஒரு பக்குவப்பட்ட அமைப்புகளில் ஒரு சீரியஸ்னஸ் தேவை. ஒரு மெத்தன போக்கு ஆகாது. இதை நல்லாவே நீங்கள் டீப்பாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட கூட இந்த விஷயத்தை எதிர்பார்க்க முடியும். ஆக ரிஷபராசி நபர்கள் நீங்கள் தான் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஸோ நல்லா தான் சிரித்து பேசி ஜாலியாக இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு என்னை வந்து டெம்பராக மாற்றி விட்டாங்க. என்னை வந்து கொஞ்சம் சீரியஸாக மாற்றி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் புலம்புற மாதிரி இருக்கும். ஸோ ரிஷபராசி நபர்கள் இந்த மாதிரி புலம்பல்களை தவிர்ப்பதற்கு நீங்களாகவே சில பொறுப்புகள், கடமைகள் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸோடு எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை வராது. அடுத்தவங்க கூடயும் உங்களுக்கு கருத்து மோதலாம் வராது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே அசால்ட்டுத்தனம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சீரியஸ்னஸ் தேவை. அப்படிப்பட்ட ஒரு வாரம். அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாயோட தொடர்பு 6ல் வருது. புதனுடைய அமைப்புகள்லாம் சனியின் பார்வையிலேருந்து விலகின அமைப்புகள் வருது. சில ஷார்ப்பான விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரிஷபராசி நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளில் பர்சனல் லைஃப்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த வார அமைப்புகளில் சில ஷார்ப்பான மூமெண்ட், இது இப்படித்தான், இது இப்படி இல்லை, அது அப்படித்தான், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் வேணும், இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில ஷார்ப்பான மூமெண்ட்டுகளை இந்த வாரத்தில் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்த நிலைமையாக சம்பள வேலையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள் அது சம்மந்தப்பட்ட சகிப்புத்தன்மை, சம்பள வேலையில் சில விஷயத்தை சகிச்சுக்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா. எது வேணாலும் பண்ணிக்கலாம், அது வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி வேணா பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணலாம், அவசியத்தில் எதுவும் பண்ண வேணாம், இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தில் சம்பள வேலையை மையப்படுத்தி சகிப்புத்தன்மையில் போயிருப்பீங்க இல்லையா. அந்த சகிப்புத்தன்மை இந்த வாரத்தில் எடுபடாது. சம்பள வேலையில் ஏதாவது குளறுபடிகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதனை மையப்படுத்தி சில விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஸோ அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது வரைக்கும் சம்பள வேலையில் ஏதாச்சும் கேள்வி கேட்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இதுக்கு மேற்பட்டு இந்த காலகட்டத்தில் சில விஷயத்தை நீங்கள் பேசுவதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ரிஷபராசி நபர்களுக்கு.